ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ அம்மா ஹீரோ மானத்தை செஞ்சு விட அப்ப ஹீரோவும் இதை யாரும் உன்கிட்ட சொன்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்கான். வேற யாரு எல்லாம் என்னோட வருங்கால அத்தைதான்னு சொல்ல இன்னொன்னு கூட சொன்னாங்கப்பா, என்னோட பையன் ரொம்ப ஷை டைப்மா, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரியாம நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்கன்னு. இவளும் கக்க புக்கன்னு சிரிக்க மனுஷனுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியல. இவனும் அம்மாவை கூப்பிட்டு இதுக்குதான் நான் உங்ககிட்ட அவளை பத்தி சொல்லவே இல்லைன்னு கத்த, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ தானடா, இதுக்கு ஏன் கோவப்படுற? அது இல்லாம உன் தங்கச்சி தான் சொன்னா உனக்கும் அவளுக்கும் சண்டையாம்ல, அதான் அவகிட்ட பேச போனேன். நான் தப்பாலாம் எதுவும் சொல்லல ராசா, நீ ரொம்ப அழகா இருந்ததா சொன்னேன்னு இவங்களும் அவனை பார்த்து சிரிக்க அவன் காண்டாகிறத பார்த்து சரி விடுறா இதுல என்னடா இருக்கு, அவளோட ஃபியூச்சர் ஒய்ஃப் தானே சொல்லிட்டு இருக்க. இதுல என்ன கொடுமைன்னா ஹீரோ அம்மா கையில வாக்கி டாக்கி இருக்கிறதே மறந்து இத்தனையும் பேசிட்டு இருக்க. அந்த செட்ல உள்ளவங்க எல்லாமே கேட்க ஹீரோனுக்குலாம் டேய் என்னடா பண்ணிட்டு கிடைக்கீங்கன்னு பார்க்க இப்ப ஹீரோயின் லவ் பண்றது செட்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போக அப்பதான் புள்ள பாக்குது. என்னம்மா முழுசான செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இது உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்க வேற யாரு லூசு தான் கொடுத்தான். என்ன இல்ல லூ கொடுத்தா சொன்னேன்பா, ஏதாச்சும் வேணும்னா எதுல கேளுங்க சொன்னா. ஏன் சொல்ல எதுவும் தப்பாயிருச்சா? அம்மாவா போயிட்டாங்க எதுவும் சொல்லவும் முடியாதேன்னு ஹீரோவும் டே லூ எங்க அம்மாக்கு மேல சிறப்பா செஞ்சு விடலான்னு சொல்ல இவனும் நான் என்னடா பண்ணேன்னு பார்க்க அப்ப தங்கச்சிக்காரி சுச்சுவேஷனை சரி பண்ண என்னோட நாத்தனா பிள்ளைக்கு எல்லாம் கைத்தட்டுங்க சொல்ல எல்லாம் இவளுக்கு விஷ் பண்ணிட்டு கிடக்குதுங்க. ஹீரோ அப்பா அம்மாவும் நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணுமான்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோவும் புள்ள இங்க பாரு உடம்ப நல்லா பார்த்துக்கோ, டைமுக்கு சாப்பிடு, மாமா 2 நாள்ல வந்துருவேன்னு ஹக் பண்ணிக்க. அதை பார்த்து ஹீரோ அப்பா அம்மாவும் என் புள்ளன்னா என் புள்ள தானே கொஞ்சிட்டு கிடக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி கோயில் நடிக்கிற படத்துல ஒரு சின்ன சீனுக்கு ஃபேமஸான ஆக்டர்ஸ் நடிக்கிறா. அவ கூட இவளுக்கு சில டைலாக்ஸ் இருக்கும். அந்த பொண்ணு பெரிய ஆக்டருங்கிறதால இவளும் பயந்துட்டு சரியா பண்ணாம டேக் மேல டேக் போய்கிட்டே கிடக்கு. லூவும் கடுப்பாகி அந்த பிள்ளை கண்ணை பார்க்க சொன்னா என்ன தரைய பார்த்துட்டு கிடக்குன்னு கத்தி விட அப்ப அங்க மழையும் வர ஷூட்டிங்கும் கேன்சல் ஆகுது. தங்கச்சிக்காரி எப்பவும் போல ஒப்பாரி வைக்க ஸ்டார்ட் பண்ண ஹீரோயினும் சரி விடு ஒன்னே இல்லைன்னு சமாதானப்படுத்த அப்ப அந்த ஃபேமஸ் ஹீரோயினும் உனக்கு என்னதாம்மா பிரச்சனைன்னு கேட்க என்னால உங்க கண்ணை பார்த்து பேச முடியலங்க சொல்ல இவளும் டக்குன்னு கிட்ட இழுத்து என்ன பாரு என் கண்ணை பாருன்னு சொல்லிட்டு கிடக்கா. ஃபேமஸ் ஹீரோயினும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறதால தங்கச்சிக்காரிக்கு டைலாக்லாம் ஈஸியாகிடுது. அடுத்த டேக்கும் பெஸ்ட்டாக பண்ண லூவும் எப்பவும் போல் வந்து குட்ஜாப்னு போக அப்போ தங்கச்சிக்காரியும் லூக்கும் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சரியாக பண்ணனே இப்போ பாரு கத்திட்டே கிடக்கானேன்னு அவனுக்கும் சாக்லேட்டை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்க அப்போ லூ இவன் நம்மளை பிடிச்சி போய் தான் கொடுக்குறாளான்னு முழிக்கான். அப்போ இவன் நமக்கு தான் கொடுக்குறான்னு அவனும் ஆசையாக வாங்க போக அவசர குறுக்க அதுக்குள்ளே வேற ஒரு சாக்லேட் தரேன்னு எடுக்க போறா. அதுக்குள்ளே ஆளுங்கெல்லாம் வரவும் அவளும் ஓடிடுறான். நம்ம லூக்கும் இவன் மேல ஒரு இது இருக்குன்னு தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சிக்காரியும் அடுத்த நாள் ஷூட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பக்கத்து ரூம்ல தான் லூ பையனே இருப்பான் போல. இவ பேசுறது அவனுக்கே கேக்குது. இவனும் முதல்ல ஆஹா என்னம்மா ஹார்ட் ஒர்க் பண்றாயான்னு ஃபீல் பண்ண ஆனா போக போக முடியல. அவனும் கஷ்டப்பட்டு அப்படியே தூங்கிடுறான். தங்கச்சிக்காரியும் தூங்கிடுறான். ஆனா சடனா எந்திரிச்சு டைலாக்க பேசி குதிச்சுட்டு கிடக்கா. புள்ள பதறி போய் எந்திரிச்சு இதுக்கு மேல முடியாது சாமின்னு இவனும் அவ கதவை தட்ட இவனும் எம்மா போதுமா போய் தூங்குமா சொல்ல இல்ல நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும், அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சொல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் நாளைக்கு நானும் வரணும் இல்லம்மான்னு சொல்ல இவளும் என்ன சொல்றீங்கன்னு பார்க்க அப்ப இவனும் அவ பேசினதெல்லாம் அவன் ரூம்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பான் போல. அதை போட்டு காமிக்க என்ன மன்னிச்சிடுமா எனக்கு ரொம்ப தூக்கம் முக்கியம்னு சொல்ல இவளும் ஐயோ சாரிங்கன்னு சொல்லிட்டு கிடக்கா. அடுத்த நாள் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீன்ல தங்கச்சிக்காரிய கயிற்றுல தொங்க விட்டு கீழே இறங்கும் போது டைலாக்க பேசிட்டே வரணுமா. இவளும் கரெக்டாக டைலாக்க பேசிட்டு கீழே வரும்போது சட்டுன்னு கயிறு கட்டாயிருது. நல்ல வேலை இவளும் டக்குன்னு கம்பியை பிடிக்க லூக்கெல்லாம் அள்ளி விட்டுருது. அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு இவனும் வேகமாக போக அப்படி போகும்போது அவனுக்கும் ஸ்லிப் ஆகி கையில் அடிபட்டுருது. ஆனால் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம போக இவளாலேயும் முடியல, செம்மையா அழ ஆரம்பிக்கிறா. லூக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. அப்போ அவ கையும் நழுவுற மாதிரி இருக்கவும் டக்குன்னு லூ வந்து காப்பாத்திடுறான். பயத்துல லூ இவளை கட்டி பிடிச்சி அழுவுறான். நைட் ஆனது லூவை பார்க்க இவளும் போக இவளை பார்க்க அவனும் கிளம்புறான். அப்ப அவனும் பார்த்துட்டு உள்ள வான்னு கூப்பிட்டு என்ன மன்னிச்சிரு புள்ளன்னு கேட்டுட்டு கிடக்கான். இவளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்ன்னு அவனை சமாதானப்படுத்த உனக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு ரொம்ப பயந்துட்டேன் புள்ளன்னு அவ தலையை கோதி விட இவளும் இவன் என்ன பண்றான்னு பார்க்கா டே லூ என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு நார்மலாக ரெண்டுத்துக்கும் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம முழிக்க டக்குன்னு லூவும் சோறு நல்லா இருக்கு புள்ள தின்னுன்னு சமாளிக்கான்.
நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சிக்காரியும் ஹீரோயின் கூட ஷாப்பிங் போறா. என்ன மறுபடியும் அவனுக்கு சாக்லேட்டா கேட்கா? பின்ன இல்லையா, அவன் என் உசிரையே காப்பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு சாக்லேட் கூட தரல எப்படின்னு இவளும் பார்த்து பார்த்து எடுக்க ஹீரோயினுக்கும் புரியுது இவளுக்கு லூவா பிடிச்சிருக்குன்னு. இவ ஒரு சைடு ஒரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு பாரு அப்படியும் அண்ணன் மாதிரியே இருக்குன்னு சொல்ல தங்கச்சிக்காரியா அதுக்கு மேல கண்ணு கூட பாருங்க அப்படியே சேமா இருக்குன்னு அதை வாங்கிட்டும் போதுங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த கிம்ம பையலும் ஹீரோ தங்கச்சிக்கு பீஸா வாங்கிட்டு வந்திருப்பான். அங்க டேரக்டர் இருக்கிறத பார்த்துட்டு போய் தொலையுது, அவனையும் சேர்த்து கூப்பிட 2 பேருமே பீஸா எடுத்து அட் அ டைம்ல தங்கச்சிக்காரிக்கு நீட்ட என்ன இவன் நீட்டுறான்னு கிம்ம பையனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சிக்காரியும் லூக்கு சாக்லேட் தர போக அவனும் பார்த்துட்டு மூடிட்டு வாங்கிக்காம சாக்லேட் சாப்பிட்டால் பல் சொத்தையாகும், எங்க அம்மா அடிப்பாங்கன்னு அவகிட்ட கிளாஸ் எடுக்க இவளும் காண்டாகி சரி வேண்டானா போடான்னு சொல்ல இல்லை நான் சாக்லேட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு வாங்க போக சாக்லேட்டை பிடிக்காம அவ கையை பிடிக்கான். ஏண்டானு இவளும் பார்த்துட்டு பதட்டத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாம கிளம்புறேன்னு லூ ரூமுக்குள்ள இவ போக ரூமுக்கு வெளியே அவன் போயிட்டு கிடக்கான். மறுபடியும் 2 சீனனுக்கு வந்து தங்கச்சிக்காரியும் ஈனி கிளம்ப வெளியே என்னடா ஒரே கூத்தா இருக்குன்னு ஆப்போசிட் ரூம்ல உள்ளவனு வெளியே வர இவ என்ன இவ ரூமுக்குள்ள இருந்து வரான்னு பார்க்கா. லூவும் கரடி மாதிரி எப்ப பாரு வந்துடுறான்னு இங்க ஒன்னும் ஆடலை நீ முடிட்டு போன்னு திட்டி விட இவனும் சாக்கெட்டை பார்த்து இழிச்சுட்டே உள்ள போறான். சேம் டைம்ல ஹீரோயினும் நான் உனக்கு அவர் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு ஹீரோட்ட சொல்ல இவனும் என்ன கிஃப்ட்னு கேட்கான். இங்க பாரு இது ஒன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்றான். என்னடி சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்கு, இது போய் நானான்னு கேட்க நல்லா பாருன்னு இவளும் டிஸ்கிரைப் பண்ண அவனும் காண்டாகி அதை தூக்கி போட இவளும் அவன் மேல விழ புள்ள நான் இங்கே தனியாக தானே கிடைக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கேயே ஸ்டே பண்ண சொல்ல இல்லை யாராச்சும் வந்துட்டா பிரச்சனை ஆயிரும்ல, அதெல்லாம் ஒரு பையிலும் வரமாட்டான், இரு நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு நீச்சலோடல வந்துட்டு நீ ரெடியா புள்ளன்னு கேட்டுட்டு கிடக்கான். இவளுக்கும் ஐயோ ரொமான்ஸ் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உள்ளுக்குள்ள குஜாலாவா இருக்க இவனும் இவ என்ன பந்தியில சோறு திங்க உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கான்னு பார்க்கான். இந்தாப்புல வா என் தலைய காய வை இல்லைன்னா எனக்கு சளி பிடிச்சிடுன்னு சொல்ல இவளும் அட பேப்பையலே இதுக்கு தான் ரெடியாலாம் கேட்டியான்னு இவளும் வந்து தொலைன்னு கடுப்புல காய வச்சுட்டு கிடக்கா. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சிக்காரிக்கு ஒரு கெஸ்ஸிங் சீன் இருக்கும். அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் வந்து அந்த சீனை மாத்த சொல்லலாம்ல, அது உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் தானே சொல்ல இவளும் நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன், லைட்டாக ஃபீல் இருந்தாலும் அது என்னோட படத்துக்காக தானே, அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு இவளும் நடிக்க போக லூக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது டைரக்டர் ஆச்சே, லூவும் அவனை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி கொடுக்க அவனும் தப்பு தப்பாக பண்ணிட்டு கிடக்கான். இவனே களத்தில் இறங்க அப்போ கால் ஸ்லிப் ஆகி இவங்க 2 பேருக்கும் கிஸ் ஆயிடுது. அதை ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்துட்டு நீ என்ன கிஸ் பண்ணுறன்னு பொங்கிட்டு கிடக்கான். அப்போ ஹீரோயினும் ஏய் கம்மனு இருடா இது சும்மா நேச்சுரல் நடந்ததுன்னு சொல்ல அவன் அப்பவும் அடங்காம இல்லை அவன் எப்படி இப்படி பண்ணலான்னு கத்த டே மடையா அவளுக்கும் லூவை பிடிக்கும்டா சொல்ல என்ன அவனையான்னு இவனும் பார்த்துட்டு போக ஷூட்டிங்கும் முடிஞ்சு தங்கச்சிக்காரியும் லூ கிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சுன்னு சினிங்கிட்டு கிடக்க எனக்கு அப்பவே தெரியும் உனக்கு அவன் மேல ஒரு இது இருக்குன்னு சொல்ல அவ அப்பவும் எதுவும் சொல்லாம இருக்கவும் சரி விடுமா பிரதர் கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்ல இவளும் என்ன பிரதரா இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு கதற அதை கேட்டு 2 குதிச்சுட்டு கிடக்குங்க. ஆனா அது மாதிரி நடந்ததால லூ என் மேல கோவமா இருப்பாருன்னு நினைக்கேன்னு இவளும் புலம்பிட்டு கிடக்க ஆனா அவன் என்னன்னா அந்த சீனையே ரிப்பீட்னு பார்த்துட்டு கிடக்கான். ஒரு வழியா படமும் எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்போ குரூப்பா சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்க ஹீரோவும் இவன் என்ன நம்ம பக்கத்துல நிக்காம எங்கேயோ போய் நிக்கான்னு தங்கச்சிக்காரிய ஏய் நீ அங்கிட்டு போய் நில்லுன்னு சொல்ல இல்ல நான் இங்கதான் இருப்பேன்னு இவளும் நிக்கா. அடங்காததுன்னு இவனும் இழுத்து பிடிச்சி லூ பக்கத்துல தள்ள அட இது நல்லா இருக்கேன்னு இவளும் பார்க்கா எல்லாம் ஊருக்கும் ரிட்டன் வந்துடுறாங்க. அப்போ படத்தோட கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ண அதுக்கே தங்கச்சிக்காரி ஃபேமஸ் ஆயிட்டா போல, எங்க பார்த்தாலும் அவ ஃபோட்டோ தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் அப்பா அம்மா குரூப் ஃபோட்டோவை பார்த்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன மறுபடியும் அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அவனை வேணா சொன்னவன் தானே, நீ வீட்டுக்கு வான்னு கத்த இவளும் ஹீரோவை இழுத்துட்டு போய் அவங்க முன்னாடி நிற்கா. ஹீரோயின் அப்பாவும் அவனை முறைச்சு பார்க்க இது சரி வராதுன்னு ஹீரோயினா அம்மாவை கூப்பிட்டு விட அவங்க அதுக்கு மேலே கத்தி எடுத்துட்டு வந்து நான் எங்கள் 3 பேருக்கும் தான் சமைச்சிருக்கேன்னு சொல்ல பரவாயில்ல ஆண்டி என் மேலே தான் தப்பு, நான் உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கிடக்கான். சொல்லியிருந்தாலும் பண்ணியிருக்க மாட்டேன்னு உள்ளே போக ஹீரோவும் என்னடி இப்போ சோறு போடுவீங்களா மாட்டீங்களான்னு பார்க்கான். ஹீரோயினும் அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டு கிடைக்கீங்க, பாவம்ப்பா நம்ம பையனு கெஞ்சா சரி உள்ளே போன ஹீரோவை தொடப்ப கட்டையால தள்ள அப்போ ஹீரோயின் அப்பாவும் வந்து சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி வா விளையாட போலான்னு கூப்பிட
ஹீரோவும் எப்படியாச்சும் அவங்க அப்பாவை ஜெயிக்க வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணிட்டு கிடக்கான். அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி ஹீரோயினே ஜெயிச்சுட்டேன்னு அவ வந்து நிக்கா. சண்டாளி நம்ம காதலுக்கு இவளே எதிரியா இருப்பா போலன்னு பார்க்க ஹீரோ நடந்திருக்கதெல்லாம் பார்க்கும்போதே ஹீரோயின் அப்பா அம்மாவுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அப்பாவும் ஹீரோவை கூப்பிட்டு நீ எந்த அளவு என் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்க இவனும் டக்குன்னு முட்டிலாம் போட்டு கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் நான் சாகுற வரையும் இவளை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போய் கிடக்கு. அதை பார்க்கும்போதே ஹீரோயின் அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கு. எல்லாம் குடும்பமா ஜாலியா தின்னுட்டு கிடக்காங்க. ஹீரோ எப்படி ஹீரோயின் அம்மா அப்பாவை பார்க்க போன மாதிரி இப்ப ஹீரோயினும் ஹீரோவோட அம்மா அப்பாவை பார்க்க வந்திருப்பா. அவளும் பாவம் பயந்து தான் உட்காந்துருப்பா. ஏதாச்சும் கேள்விலாம் கேட்டா கரெக்டா சூப்பரா ஆன்சர் பண்ணணும்னு. ஆனா ஹீரோ அம்மா கேட்குற முதல் கேள்வியே எப்பம்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க என்னடா இப்படி பச்சையா கேட்குறீங்கன்னு இவளும் முழிக்க சீக்கிரம் மேரேஜ் பற்றி நல்ல முடிவு எடுங்கம்மா சொல்ல இவளும் பார்க்குறா என்ன குடும்பம்டா இதுன்னு. நெக்ஸ்ட் சீனில் லூவும் ஹீரோயின் தங்கச்சி எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பான். அதில் ஃபஸ்ட்டாக தங்கச்சிக்காரி தான் வந்து என்ன எவனையும் காணும்னு பார்க்கான். லூவும் புள்ள என்ன முழிக்கிற இது வீக்கெண்டில் அதான் ஆஃபீஸ் லீவுன்னு சொல்ல மற்றவங்களாம் வந்துட்டு இருக்காங்க நீ ஒன்றும் பயப்படாதன்னு சொல்ல அப்போ தங்கச்சிக்காரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனுக்கும் மெசேஜ் பண்ணுறான் எல்லாம் எங்கே சுற்றிட்டு கிடைக்கீங்க சீக்கிரம் வாங்க இங்கே நானும் லூ மட்டும்தான் இருக்கோம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன ஒரு அருமையான வாய்ப்புன்னு நாங்கள் இன்னைக்கு வரல நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு ரெண்டையும் கோத்தி விடுறா. ஹீரோட்டையும் இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சாமா நம்ம ஹோட்டலுக்கு போய் கொட்டிக்கிடலாமா சொல்ல உன்னோட வாக்கையின் சாசனம் புள்ளன்னு இவனும் டிங்குன்னு மண்டையாட்ட அப்ப லூவும் என்ன புள்ள தனியா சுத்திட்டு கிடக்க வாயே உனக்கு நான் பிட்டு படம் போட்டு காட்டுறேன்னு சொல்ல என்ன பிட்டு படமான்னு இவளும் வாயை பொழந்துட்டு போறா. அப்ப அவளும் பார்த்துட்டு கிடக்கா. அப்ப மொட்டை தலையில லூக்கு ஃபோன் பண்ண எங்க ஏன் இன்னைக்கு ஒன்ன கூட காணும்னு கேட்க நாங்க யாருமே இன்னைக்கு வரமாட்டோம் ஹீரோயின் சொன்னா நீயும் அவளும் தனியா இருக்கீங்களாம்ல யோ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசியா சொல்ல இன்னும் இப்படியே இருந்தா எப்படி அவகிட்ட போய் இல்தாக்கா சையான்னு சொல்லி தொல்லன்னு சொல்ல நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு என் நிலைமை ஆயிருச்சுன்னு இவனும் புலம்பிட்டு கிடக்கான். அப்ப தங்கச்சிக்காரியும் தெரியாம ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிடுறா. அதுல பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண சீன் இருக்கு. என்ன இவன் இதை இன்னுமா டெலிட் பண்ணாம வச்சிருக்கான்னு பார்க்க அதை லூவும் பார்த்துடுறான். அப்ப ரெண்டுத்துக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப லூவும் இதுக்கு மேல மறைக்க வேணான்னு நான் உன்னை முதல்ல பார்த்தப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு புள்ளன்னு சொல்ல ஆனா உனக்கு இதை டெலிட் பண்ண தோணுச்சுன்னா டெலிட் பண்ணிடு நான் அதை தடுக்க மாட்டேன்னு சொல்றான். அவளும் தயங்கிட்டு இல்ல வேணாம் ஆனா இத மறுபடியும் பண்ணலாமா கேட்க இவனும் இவ என்ன சொல்றான்னு பார்க்க கைஸோட எபிசோட் முடியுது. அடுத்து வருது ஃபைனல் எபிசோடு தான். பாய்.